தலன்னு கத்திரிக்காய் குழம்பு ஒயிட் ரைஸ்ல வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். என்னோட ஸ்டைல்ல கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயெல்லாம் உள்ள இறக்கிடுங்க. இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் ஃபுல்லா வணங்கணும். எல்லா கத்திரிக்காயும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது ஒரு சைடு வந்துட்டு இருக்கட்டும். பக்கத்துல இன்னொரு பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன எலுமிச்சை சைஸ்ல புளி, ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்குங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் அந்த மசாலோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இப்போ இந்த பக்கம் வணக்கிட்டு இருக்கோம்ல, அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, இப்போ அதுலேயே எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3 ஒன்றா போட்டு நல்லா வணக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு, நல்லா வணங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா உள்ள ஊற்றிட்டு, அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உள்ள ஊற்றிடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ, குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 to 6 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா குழம்பு தளன்னு கொதிச்சிரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை ஃபுல்லா உள்ள இறக்கிடுங்க. மெதுவா போடுங்க, மேலே தெரிச்சிடும். நல்ல எல்லா கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் லைட்டா சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட சாப்பாடு, கத்திரிக்காய் குழம்பு கூட ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.